ஏம்மா பஸ் விட்டு இறங்கி ரொம்ப நேரமா ஆச்சாம்மா? இல்லைப்பா, இப்போ தான் வந்து இறங்குனேன். ரகு, எப்படி இருக்க? படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? அம்மா அழைச்சிட்டு வந்தானடா? அம்மா வரமாட்டேன்ட்டாங்க மாமா. அவங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு வேலை பார்க்குறாங்க. அது வேலையை லீவ் போட முடியாது, வர முடியாது. அப்புறமேல வரேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏம்மா அக்காவை பார்த்து ரொம்ப நாளாச்சுடாம்மா, அழைச்சிட்டு வரலாம்லாம்மா அக்காவை? ஏன்டா அக்காவை பார்க்கணும் ஆசையாக இருந்தால் வந்தாடா நீ ஊருக்கு வந்து அக்காவை பார்க்கலாம்ல? நீ வரமாட்ற, வேலை இருக்குன்னு அவள் வரமாட்றா, என்ன செய்ய சொல்கிறேன்? நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாமா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதுக்கு தான் பார்க்கணுன்னு வந்தேன். ஆமாடா ரகு, உன்னை பார்த்தா ரொம்ப நாளாகுது, அம்மா பார்த்தா ரொம்ப நாளாகுது. நீங்கள் தான் ஊருக்கெல்லாம் வரமாட்டீங்க, வந்தாண்ணா. எங்கடா அங்கே வேலை தான் சரியாக இருக்குடா, வேலையை போட்டுட்டு எப்படி வர்றது? உன் மாமாவுக்கு வேலை தான் நிறையா இருக்குது. எந்த நேரம் பார்த்தாலும் வேலை தாண்டா பார்த்து கிடப்பான். காலைல 7 மணிக்கு போகிறவன் சாயங்காலம் 6 மணி 6:30 தான் வருவான். என்ன செய்யுது? அவன் அந்த மாதிரி தான் வேலை பார்த்து பணம் கொண்டு வந்து கொடுக்குறான். தட்டாப்புட்டா செலவு பண்ணுறாளுவோ. அதெல்லாம் நம்ம சொல்ல வேணா பாட்டி, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நீனும் மாமா மாதிரியே பேசு. அம்மா ரகு, என்ன இங்கே வந்து பேசி நிற்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு, சீக்கிரம் நேரம் ஆகுது. வீட்டில் வர பட்டு அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்துருக்கோண்டே, குடிப்படையெல்லாம் திரும்ப வந்துட்டாலும்ல? ஆமாம்மா, எனக்கே கடுப்பாக இருக்குது அவ்வளோ வந்து இருக்கிறது. என்ன செய்யுது? பட்டுக்காக பார்க்க வேண்டியா இருக்குது. அவன் மாசமாக இருக்காண்டு எல்லாம் வந்து சேர்ந்துருச்சுங்க. அவனும் ஒண்டியாக வேலை பார்த்துட்டு கிடக்கிறாள், அதனால் வந்திருக்கு. பத்தாத்துக்கு அவங்க சித்தி வேறு வந்திருக்காங்க, அவங்க அம்மாவோட தங்கச்சியும். அது தங்கச்சி பொண்ணும் ஒன்று வந்திருக்கு. இருக்கிறது பத்தாண்டு இன்னும் 2 ஆள் சேர்த்தா என்னம்மா? போய் இவளை போய் கட்டிக்கிட்டியாடா? ஆமாம்மா, தனியாக இருந்தால் இப்போ என்னடா தாய் பிள்ளைன்ட்டு கூட்டமாக வந்து தொலையுது. அந்த கூட்டத்தை தான் ஒருத்தோலை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறேன் நீனு. கூட்டமாக வராமல் என்ன செய்யும்? செத்த நேரம் உட்கார வர வழி இல்லாமா வீட்டில். எந்த நேரமாக கோக்கோண்டு கத்திக்கிட்டு கிடக்கிறாளுவா, சற்று அழுத்து படுக்க முடியல. என்ன செய்யறது? எனக்கே கடுப்பாக இருக்குமா. நீக்கே வேலை பார்த்துட்டு வர நீனு, ஒரு அழுத்து சழுத்து வர, நீ படுக்க முடியல, உட்கார முடியல, ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்து வச்சிருக்கிறா. இந்த மாதிரி கூட்டமாக வரவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கிறியாடா? போடா, உனக்கு புத்தியாக இல்லை, ஒன்றும் இல்லைடா. சரி தொலையுதுமா, எனக்கு என்ன செய்கிறது? எல்லாம் விதின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறது? நான் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கூட்டம்லாம் வர முடியாது எனக்கு தெரியாதம்மா. தனியாக இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ கல்யாணம் பண்ண இருப்பாண்டா கூட்டமாக வந்து தொலையுதுமா. நம்மளுக்கு வர மட்டும் தாய் பிள்ளை இல்லை பிறகு, அவளுக்கு எங்கேருந்து தான் மட்டும் தாய் பிள்ளை வந்துச்சுன்னு தெரில. எங்கெங்கே கிடக்கதெல்லாம் இழுத்துட்டு வந்திருப்பா. தாய் பிள்ளை நாய் பிள்ளைன்ட்டுக்கிட்டு. சரி வாமா வீட்டுக்கு போவோம், இங்கேன்ட்டு பேசி நிற்க வேணாம். வீட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட நான் பேச முடியுமா? உன் பேசவும் நேரம் இருக்காது, நீனும் ஓடிக்கிட்டே இருப்பேன் வேலை விளையாண்டு. அவ்வளோ நல்லா ஒன்று அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வந்து போட்டு மாற அடிப்பாள். என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம். என்ன செய்யறதுமா? வாமா நீனு. ரகு வா போவோம், வீட்டுக்கு போவோம் வா. சரி வாங்க மாமா, இங்கே ரெண்டு பேசி நிற்க வேணாம். வீட்டுக்கு போனால் உன் மாமாட்ட பேச வர எனக்கு நேரம் இருக்காதுடா. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான் வேலை விளையாண்டு. அவ்வளோ நான் அதை போய் வாங்கிட்டு வா இதை போய் வாங்கிட்டு வா, அங்கே போ இங்கே போ. என் பிள்ளைய செத்த உட்கார விட மாட்டாளோட. என்ன மாயம் மந்திரம் போட்டாளோல சரியில்லை. எவ்வளோ பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்து கும்மாலம் அடிக்கிறான். டப்புக்குன்னு கும்மாலம் அடிச்சுட்டு கிடக்கிறான். சரி விடுமா, அந்த மாதிரி பேசி என்ன ஆக போகுது? வாமா வீட்டுக்கு போவோம். பட்டு இந்த வரேன். பட்டு யார் வந்திருக்கான்னு பாரு. அத்தை வாங்க, அத்தை வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க அத்தை. ஊரில் எல்லாம் சௌரியமாக இருக்கும்ல? அண்ணி தம்பி எல்லாம் சௌரியமாக இருக்கா? எல்லாம் சௌரியமாக இருக்குவா? ஆமாம், ஒரு புடவை கிடவை கட்டுனாண்ணா. ஏய் முருகா, நீ தான் சொல்ல மாட்டேன். ஒரு புடவை கிடவை கட்ட சொன்னான்னா என்ன அது? இந்த பாவடையும் இந்த சட்டையும் போட்டுக்கிட்டே அலையிறாளுவ. ஒரு புடவை கட்ட சொல்லு. புடவை கட்ட தெரியாது அத்தை, உண்மையான கட்டி பழகிக்கிறேன் அத்தை. என் சித்தி வந்திருக்கு, சித்தி தான் புடவை கட்டுவாங்க. எங்கள் அம்மா அன்னைக்கெல்லாம் யாருக்குமே புடவை கட்ட தெரியாது, அதனால எனக்கும் கட்ட தெரியாது. அதனால தான் அதை கட்டி கொடுக்க, எனக்கு புடவை கட்டுறதுக்கு வேறு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அத்தை. இப்போ என் சித்தி வந்திருக்காங்க, அவங்க புடவைலாம் கட்டுவாங்க, புடவை தான் கட்டியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் கட்டி கற்றுக்கிறேன் அத்தை, புடவை கட்டிக்கிறேன் அத்தை. சரி புடவைய கட்டு. இங்கே பாரு தம்பியா, ரகுவா பாரு. வாங்க தம்பி. இது யாருன்னு தெரியுதா? அவளுக்கு எப்படா தெரியும்னு சொன்னா தான் தெரியும். இதான் எங்கள் அக்கா பையன், நீ பார்த்தே இருந்திருக்க மாட்டேன். ரகு பேரு. ஹாய் தம்பி. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? படிக்கிறீங்களா? காலேஜ் செகண்ட் இயர் போய் படிச்சுட்டு இருக்கேன்.
ஓ அப்படியா? அம்மா நல்லா இருக்கா? அம்மா அழைச்சிட்டு வந்தானா? அண்ணியை நான் பார்த்ததே இல்லையே, அழைச்சிட்டு வரலாம்ல? அவங்க வேலை இருக்குன்னு வரமாட்டேன்ட்டாங்க, அப்புறம் வரேன் இருக்காங்க. ஓ அப்படியா தம்பி? வாங்க உள்ள வாங்க, எல்லாம் வெளியே நின்று பேசி நிற்கிறீங்க. இங்கே நல்லா காற்று ஓட்டமாக நல்லா தான் இருக்குது, இங்கே நிற்கலாம் போல இருக்குது. அத்தை வாங்க அத்தை உள்ள. அண்ணியை அழைச்சிட்டு வந்தானா? அத்தை நான் அண்ணியை பார்த்ததே இல்லை, அழைச்சிட்டு வந்தானா? அண்ணியை பார்த்ததே இல்லைன்னா நீ வந்திருக்குன்னு. ஆ, என் பையனை கூட்டிகிட்டு வந்தான்னா வந்து அண்ணியை மாமியாலாம் பார்க்கக்கூடாது, அந்த ஊரெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ வந்து வரலாம்ல? வரேன் அத்தை, குழந்தெல்லாம் பிறந்தோன்னா வரேன் அத்தை. ஆமாம், கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் ஆக போகுது, இவ்வளோ நாளாக வரல, இப்போ குழந்தை பிறந்தோன்னா வரேங்கிற. சரி சரி, அண்ணி வருவா, வந்து பார்க்க வருவா ஒரு நாளைக்கு. சரிங்க அத்தை, வாங்க அத்தை உள்ள. ரகு உள்ள வாடா. மாமா அங்கே நல்லா காற்று ஓட்டமாக இருக்குது, இங்கேயே உட்காந்துருக்கிறேன், ஒரு சேர் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. ஆமாங்க, நல்லா காற்று வரேன் தம்பி இந்த மரத்துலேருந்து, அதுக்குன்னு உள்ளே வராமல் இங்கேயே உட்காந்துருக்குறீங்கிறீங்க. வரேன் அத்தை, அப்புறம் வரேன். இந்த சேரை எடுத்துகிட்டு வந்து போடுங்க தம்பி, உட்காட்டோம். ரகு நெல் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அத்தை நீங்கள் உள்ளே வாங்க அத்தை. நானும் இங்கேயே உட்காந்துருக்கலாம் இருக்கு, நல்லா காற்று ஓட்டமாக தான் இருக்குது. என்ன உள்ளார வராமல் எல்லாம் வெளியே உட்காந்துருப்பீங்களா? வாங்க அத்தை, உள்ளார வாங்க அத்தை. உள்ளார வந்தானா வெளியே உட்காந்தானா? உள்ளார ஒரே புழுக்கமாக இருக்கும், ஃபேன் வர ஒன்று தான் இருக்கும். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், காற்று ஓட்டமாக இருக்குது. ரகு இங்கே உட்காந்துக்கிறேங்கிறான். ஒரு சேர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அந்த கட்டில் வர இருக்கமே, நான் சாஞ்சிக்கிற கட்டில், அது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா. இந்த பாருங்க, அத்தைக்கு அத்தை பட்டு இருப்பாங்களா கட்டில், சாஞ்சிமான கட்டில், அந்த சாஞ்சிமான கட்டில் எடுத்துக்கிட்டு தம்பிக்கு சேர் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. வாங்க உள்ளே வாங்க, நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன். சரி சரி, நான் எடுத்து போடுறேன், நீ போய் காப்பி போட்டுருவா அம்மாக்கா ரகுக்கும். நல்ல காப்பியாக போட்டுட்டு வா, தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி போட்டுட்டு வராத, நீ போடு நல்ல காப்பியா. அங்கே வந்திருக்கிறவங்களாம் போட சொல்லாத. இல்லை இல்லை அத்தை, நானே போட்டுட்டு வரேன். அம்மா ரகுக்கு சேரம், உங்களுக்கு சாய்மான நாக்காளி எடுத்துகிட்டு வரேம்மா, நில்லுங்க வரேன். போ போ எடுத்துகிட்டு வா. ஏன் பாட்டி, நீ உள்ளே போய் உட்காரலாம்ல, எச்சு நினைக்காதுவா? என்ன நினைக்க போகிறாளுவா? நான் எப்போ தான் அந்த வீட்டை இருக்கும் போது தான் வெளியே தான் அந்த நாக்காளியை போட்டுக்கிட்டு சாய்மான நாக்காளியை போட்டுக்கிட்டு படுத்து கிடப்பேன், உட்காந்துருப்பேன். இங்கேயும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்கணும், படுத்து இருக்கணும் பிறகு. என்ன நினைக்க காட்டியே இருக்குது, என்ன நினைக்க போகுது, நினைக்க. நீ வாங்கிட்ட உள்ள வான பாட்டி, இங்கேயே நல்லா காற்று வருது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். மாமா தான் போய் சேர் எடுத்துகிட்டு வரேன் இருக்கேன். உனக்கு தான் சாய்மான நாக்காளி இருக்காமல, ஓ நாக்காளி, அதை எடுத்துகிட்டு வரேன் பேருக்கு, எடுத்துகிட்டு வரட்டும். சரி சரி, நம்ம இங்கேயே உட்காருவோம். ரகு இங்கேயே நில்லு, மாமா நாக்காளி எடுத்துகிட்டு வரட்டும். நான் இங்கே தான் கொள்ளையில் தான் பீலிலாம் இருக்குது, இப்படியே போய் மூஞ்சி காலெலாம் கழுவிட்டு வரேன். சரி சரி பாட்டி, போயிட்டு வாங்க. நீனும் வாங்க, மூஞ்சி காலெலாம் கழுவுவான். வான பாட்டி, இப்போ தானே வந்தேன், நான் கொஞ்சம் லேட்டாக கழிக்கிறேன், நீங்கள் போங்க. சரி நீ நில்லு, நான் போயிட்டு வரேன். யாரு பேச்சு சத்தமாக கேட்குது, பார்ப்போம். யார் இந்த பொண்ணு? சூப்பராக இருக்கிறா, இந்த வீட்டில் இப்படி ஒரு பொண்ணா? அப்போ இங்கேயே டைரா போட்ட வேண்டியதுதான். இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கு போவோம். சூப்பராக இருக்காரு, யார் இவரு? ஆகா, அக்காவுக்கு பட்டு அக்காவுக்கு தெரிஞ்சவங்களோ? ரகு, ஐயோ பாட்டி வந்துருச்சு. ஏ ரகு ரகு ரகுன்னு கூப்பிட்றான், அங்கேயே என்னடா பார்த்து நிற்கிறேன், என்ன பார்த்து நிற்கிறாங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா அங்கே பார்த்து நிற்கிறேன். உன் மாமன் சேர் எடுத்துக்கிட்டு கட்டில் எடுத்துகிட்டு வரேன்டவன் இன்னும் எடுத்து வரான். எடுத்துக்கிட்டு வரட்டேன் பாட்டி. பாட்டி வந்து காரியத்தை கெடுத்துடுச்சு, ஓடிட்டா அந்த பொண்ணு. என்னடா முனைக்கிட்ட நிற்கிறேன், என்ன நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. அக்கா, வாடி சீதா, வா உமா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் அக்கா. வினோத் தம்பி ஃபோன் போட்டுச்சா, என்ன சொல்லிச்சுக்கா அந்த வீட்டுக்கு? வினோத் தம்பி என்ன சொல்லிச்சுண்ட? அவன் அதெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாண்டி, சாவிலாம் கொடுக்க வேணாம். 2000 ரூபா எவ்வளோ நாளைக்கு அக்கா கொடுக்கும்? ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா பாக்கி வச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாளைக்கு 2000 ரூபா கொடுக்கும்? அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டான் தம்பி. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? ஏண்டி என்னக்கா அப்படி சொல்கிறேன், என்னடி இது என்னதுன்னு கேட்குறேன். உனக்கா ஒரு நியாயம் வேணா? ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா வச்சா ஒரு 2000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல.
20,000 வச்சுக்கிட்டு மாதம் 2,000 நான் வாடகை பணத்தை வாங்கி தரேன்னு சொன்னால் அது எனக்கு உறுத்தர மாடி. மொத்தமாக ஒரு 10,000 கொடுத்துட்டு ஒரு 2,000 கொடுத்தாலும் பரவாயில்ல. நீ என்ன 2,000 கொடுத்தா நான் உப்பு மிளகா செலவுக்கு வச்சுக்க முடியுமா? சொல்லு, உப்பு மிளகா செலவு கட்டி வச்சுக்க முடியும்? அவனை கடன் வாங்கிட்டு போயிருக்கிறான், அந்த கடனை கொடுக்கணுங்கிறான். என்ன கேட்டுட்டு அவன் செலவு பண்ணான், அவன் வீட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணான். அந்த குட்டியை பார்த்துட்டு அந்த குட்டியும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ யார்கிட்டயும் கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கானா, அந்த கடனை கொடுக்கணுமா என்கிட்ட சொல்லிட்டான். சீதா கட்ட 20,000 பணத்தை வாங்கி அந்த கடனை கொடுத்துருமா, 2,000 வாங்கினா சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது? அக்காட்ட 10,000 பணம் இல்லையாக்கா? பணம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? எப்போ பணம் வருதோ அப்போ வந்து கொடுத்துட்டு ஒரு சாவி வாங்கிட்டு போங்க. தம்பி சொல்லலாம் வினோத் தம்பின்னு நினச்சேன், தம்பி சொல்லல. ஏண்டி அவன் யார்ட்டே கடன் வாங்கி தானே இதை வீட்டுக்கு செலவு பண்ணியிருக்கான் 20,000. அப்படி செலவு பண்ணியிருக்கோமா அந்த கடனை கொடுக்க வேணா? நீ 2,000 என்கிட்ட கொடுத்தா அதுவும் வாங்கின ஜனத்துட்டு போய் 2,000 கொடுத்தா அது வாங்கிக்கங்களா? சொல்லு, வாங்கிக்கங்களா? எப்படி வாங்குங்க, என்ன சொல்லுங்க? அப்போ மொத்தமாக 20,000 பணம் கொடுத்தா தான் வீட்டு சாவியை கொடுப்பீங்களாக்கா? ஆமாம், மொத்தமாக கொடுத்தா தான் வீட்டு சாவியை கொடுப்பேன். அது வரைக்கும் வீட்டு சாவின்னு சொல்லிட்டு சொல்லாத. சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. ஏண்டி வந்து வராமல் ஓடுறீங்க? நான் சொன்னேன்டா, என் மேலே கோச்சிக்காதடி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? பரவாயில்லக்கா, நீங்கள் என்ன செய்யுங்க. வினோத் தம்பியை கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? நீ என்ன சொல்லுடியுமா? அவனை கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கான். இவன் கொடுக்குற 2,000 அதோட போய் நான் கடன் வாங்கின ஜனத்தை போய் கொடுத்தா அதுவும் ஒத்துக்கங்களா? எப்படி ஒத்துக்கங்க? என் மேலே கோச்சிக்காதடி சீதா. 20,000 பணத்தை கொடுத்துட்டு உன் சாவியை வாங்கிட்டு போ. சரி, போயிட்டு வரேன்க்கா.